இந்த புத்து வந்து ஒரு அதிசயமான புத்து. இது வள்ளி தெய்வான ஓட தெரிது பாருங்க, நல்லா பாருங்க. நீங்கள் இந்த பக்கம் தெய்வான, அந்த பக்கம் வள்ளி, சென்டரில் முருகர் மாதிரி தெரியும். எங்கேயுமே இது போல் மூணாக பார்த்துருக்க மாட்டேங்க. புத்து ஒரு சிங்கிளாக மேலே போயிருக்கோம், இல்லை பெருசாக ஒன்றா தெரியும். இது மூணு விதமாக அவர் உருவத்தை முன்ன இங்கே காட்டிட்டு தான் அவர் பின்ன காட்டினார் எங்களுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததே இந்த புத்து தான் பார்த்தோம். அப்படியே அவங்க அப்படியே பார்த்துங்க. இது உருவத்தை இங்கே பார்க்கும்போது தான் புத்து பார்த்தா அவருக்கு எங்களுக்கு அந்த காட்சி கொடுத்தாரு எங்களுக்கு. இங்கே நாங்கள் வரும்போது இங்கே சர்பம் அவருடைய வாகனம் இங்கே இருந்தது. இங்கே வரும்போது இங்கே பாம்பு இங்கே இருந்தது தான் எங்களை பார்த்துட்டு நாங்கள் பாம்பு பார்த்துட்டு தான் ஓடிட்டோம். நாங்கள் இங்கேருந்து பாம்பு பார்த்து தான் நாங்கள் ஓடணும். ஓடும்போது இப்படி ஓட்டோம், அப்படி எல்லாரும் ஓட்டோம். இந்த பக்கம் ஓடும் போது தான் இந்த பக்கம் ஓடுறவங்க தான் பார்த்துட்டு போய் அவர் பார்த்தாரு. அவர் எங்களை முடுக்கி போய் பாருங்கடா என்னன்னு அவராக எங்களை துரத்தி விட்டுக்கிறாரு. இல்லைன்னா அவர் துரத்துலேன்னா நான் அங்கே போய் பார்த்துருக்க மாட்டோம். அந்த பின்னாடி போகிறதுக்கு வழியே கிடையாது. எங்களை பை வச்சு எங்களை முடுக்கி இங்கே இருக்கிற நான் போய் பாருங்கடான்னு அவராக தான் தள்ளி விட்டுக்கிறாரு. அப்புறம் ஒருத்தருக்கு அருள்வாக்கு வந்து அவர் தான் போய் அந்த இடத்த காட்டினார். நான் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு 3 மாதமோ 4 மாதமாகவே கனவுல வந்து இங்கே மலையில் வர்ற மாதிரி, அவர் ஆடுற மாதிரி, வீட்டில் இதில் குத்துற மாதிரி, மயில் வந்து மேலே குத்துற மாதிரி எல்லாம் எங்களுக்கு வந்துனே இருந்தது. ஊருக்காருக்கு பல முறை நாங்கள் சொன்னோம் இப்படியெல்லாம் வருது என்னன்னு இருக்கலான்னு எல்லாமே ஊருக்காரர் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு சித்திர ஒருத்தர் இருக்கார், அண்ணாமலைஜி என்று ஒருத்தர் இருக்கார். அவர் கிருத்திகிரா ஒரு மெட்ராஸ். அவர்கிட்ட சொன்னேன் நான் முறையா, ஆனால் இப்படி வந்து போது என் கனவுல என்னன்னு கேட்டேன். நான் சாமி எப்படின்னு கேட்டேன். நான் கேட்கும்போது அவர் சரி நான் அம்மன் கிட்ட கேட்டு சொல்கிறேன் இரு வந்து சொன்னார். அவர் சொல்லி இது நான் சொல்லி ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. முந்தின நாள் வந்து அவர் சாமி மலையில் இருந்தார். இங்கில் அவர் சாமி மலையில் கோயில் இருந்து ஒரு 7:30 மணிக்கு காலையில் எனக்கு கால் பண்ணுறாரு. நீ ஒன்று கேட்டியே சாமி ஏதோ ஒன்று இது பண்ணுறதுன்னு, அவர் உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு காத்து நிற்கிறாரு, போய் மலையேறுங்க பாருங்கன்னாரு. எப்படி மலையேறனா, எங்கள் ஊரில் ஒரு அரச மரம் இருக்குது. ஊர் என்ட்ரன்ஸில் அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தானந்து நேராக முகத்தை பார்த்து மேலே காடு ஏறுங்க. அரச மரத்துக்கு நேராக அவருக்கு கடிப்பார். புத்து இருக்கும், புத்தில் அவர் இருப்பார், காவல் இருப்பார். அது ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாது, உங்களை பார்த்துன்னு போயிடாது. அதுக்கு பின்னாடி அவர் இருப்பார், போய் பாருங்கண்ணா. ஆனால் நாங்கள் அதை நோக்கி தான் வந்தோம். காலையில் 8 மணிக்கு காடு ஏறணும், 11:30 மணி வரலும் தடவணும். காட்டில் எல்லா புத்து தடிட்டும் எங்கே கிடைக்கல. இதுக்குள்ளே வந்து நுழையிற மாதிரி வழியே இல்லை, எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளே வரவே முடியாது. இது நீங்கள்லாம் இப்போ இருந்தாலும் எப்படி நாங்களே எப்படி நுழைஞ்சேன்னு எனக்கு தெரியல. அதுபோல் பாதை இதுவும் சீக்கிரம் இது இப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் காடு இருந்தது. இந்த போல் இருந்ததில் எல்லாம் முட்டி போட்டு நடந்து உள்ளே வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு பாம்பு இருந்ததா, பாம்பு தான் எங்களை வழி காட்டி விட்டது. பாம்பு பார்த்து முடக்கணும் வாசி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். இல்லைன்னா இந்த பாறை சந்தில் இங்கே போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சி அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவராக எங்களை காட்டி தான் விட்டார். அப்புறம் அவர் தான் சொல்லி தான் இது நடந்தது. அப்புறம் வழிபட எல்லாமே வந்துட்டாங்க. அப்படியே உடனே தெய்வம் வந்து ஒருத்தர் ஓடி போய் சிலையை பிடிச்சிட்டார். அன்னியடிக்கு பிடிச்சி உள்ளே இருந்தது. அவரே போய் புரண்டிட்டார். அவருக்கு அருள்வா தெய்வம் வந்து. அப்புறம் நாங்கள்லாம் போய் பிடிச்சிட்டு அந்த வீடியோலாம் கூட கொடுத்தாரு. எல்லாம் பிடிச்சி எல்லாம் இது பண்ணுற வேலைக்கு எடுத்தோம். முடிஞ்சாலும் எடுத்தோம். நாங்கள் அரியத்தனமாக போய் எல்லாமே பார்க்கணும். எடுக்கும்போது அது இடுப்பு மட்டும் தான் எடுக்க முடிச்சு. அதுக்கு மேலே பாறை நோன்னா கையெல்லாம் கேச்சு முடியல கேட்க அப்படியே விட்டு. அடுத்தக்கட்ட அருள்வாக்கு அவங்க வந்து சொன்னபோது அவன் வந்து கோயில் கட்டணும், என்ன இங்கேருந்து என்ன அகட்டினா நான் யாருன்னா வாங்குவான்னு சொல்லி. ஆமாம், இங்கே கோயில் கட்டுற மாதிரி சிலை எடுக்கும்போது தான் அவங்க முடியல. அது முறைப்படி யாருன்னா சித்திரை யாருன்னா கூப்பிட்டு அது பரிகாரம் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தணும்.